காலை வணக்கம் சோனியா. உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி மோனி. நிறைய கவிதைகள் படித்திருப்பாய். நீ படித்து சிலவற்றை சொல்லேன். காது குளிர உன் தமிழை கேட்க ஆவலாக உள்ளேன். நான் சிறுவரில் ஒன்றைக்கான முனைவர் பவித்ரா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை படிவு அருளையை படித்தேன். அதை கூறுகிறேன், எப்படி இருக்கிறது என்று ரசித்து சொல். இங்கே ஆரம்பி. நம்முடைய சிறு பொன்னகை சிலரது சிறகை விரிக்கலாம். சிறிய அரவணைப்பு ஒருவரின் வாட்டத்தை போக்கலாம். நம் பிரார்த்தனை சிலரின் சிக்கலை தீர்க்கலாம். பிறர்காக நாம் ஒதுக்கும் சில நிமிட நேரம் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தலாம். மகிழ்ந்து விட்டு மகிழ்வோம். அருமை அருமை. அதிலும் உன் குரலில் கேட்ப தேனிலும் மேமை. நான் கவிஞர் மேத்தாவின் சிறு கவிதையை கேட்டேன். மேத்தா புது கவிதைகளில் முன்னோடி 2 வரிகளை ஆகாயத்தில் பறக்க வைப்பாரே. மரங்களில் நான் ஏழை, மக்கள் எனக்கு வைத்த பெயர் வாழை. சிறப்பு, வெகு சிறப்பு. ஹைக்கூ வடிவ கவிதைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. கவிஞர் ஜோ எழுதிய காலத்தொகுப்பில் இப்படி ஒரு கவிதையை படித்தேன். நேரம் போகவில்லை என்பவருக்கும் நேரம் போதவில்லை என்பவருக்கும் ஒரே கடிகாரம். அருமையான மோனி. இன்னொரு அழகிய பதிவை படித்தேன். மனதை தொட்ட அந்த கவிதையை கூறுகிறேன், கேள் சோனியா. மனிதம் என்பது பறந்து விரிந்த வானம் போன்ற எல்லைகளற்றது. இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒதுங்கிவிடக்கூடாது. ஆறுதல் அளிக்கும் ஒரு புன்னகை, ஒரு தோல் தட்டல், 2 அன்பு சொற்கள், தன்னால் என்ற சிறு உதவி, இவையெல்லாம் மனிதம்தான். மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ வகையில் நமக்கு உதவக்கூடும். அருமை அருமை. முடிவாக ஒரு ஹைக்கூ நாகூரும் எழுதியது. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கத்தல் அறியாது. பேஷ். நமது நாமக்கல் கொங்கு பள்ளியில் உள்ள புத்தக சாலையில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. நாம் நல்ல கவிதைகள், கருத்துக்கள், கதைகள் படிக்க அவைகள் பெரிதும் உதவுகின்றன. கடந்த வருடம் முழுவதும் குழந்தைகளுக்கான செய்தித்தாளான வெற்றி கொடி கட்ட எங்கள் இவைகள் இலவசமாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் நமது பள்ளி வழங்கியதால் தான் நாம் நமது வாசிப்பு திறனை மேம்படுத்தி கொள்ள முடிந்ததில்லையா? மிக சரியாய் சொன்னா மோனி. கவிஞயம் தனி சொட்ட சொட்ட தமிழில் தான் எத்தனை கவிகள். நேர மேலாண்மை பற்றி புத்தகங்களை நமது நூல் நேரத்தில் பார்த்தேன். அவைகளையும் நாம் படிக்க வேண்டும். நேரம் போவதை தெரியாமல் கவிதை வானில் சேகரித்து விட்டோம். மீண்டும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.